அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். நம்மளுடைய ஹஜ் கமிட்டியில அழகான பொறுப்பு சேவைகள், தன்னார்வமாகவே செய்யக்கூடிய சேவைகள் செய்யக்கூடிய வரிசையில இன்னைக்கு நம்மளுடைய அறைக்கு அழகான முறையில உபசரிப்பு என்ற விதத்தில் ஏஎஸ்எம் தமிமுல் அன்சாரி டாக்டர் அவர்கள் வந்திருக்கிறார்கள். மருத்துவர் இவர்கள். அல்லாஹுடைய மாபெரும் கிருபையினால் ஹாஜிகளுக்கு ஏற்படக்கூடிய எந்த விதமான சங்கடமான அல்லது நோய், ஏதாவது சிறு சிறு வலிகளோ அல்லது பெரிய விஷயங்களாக இருந்தாலும் முன்னின்று செய்யக்கூடிய அழகான அன்பு சகோதரர் தமிமுல் அன்சாரி அவர்கள் ஒரு விழிப்புணர்வுக்காக ஒரு சில உபதேசங்களை ஹாஜிமார்களுக்கு இன்ஷா அல்லாஹ் இந்த ஹஜ்ஜுடைய சீசனுக்கு தேவையானதை சொல்வார்கள். கேட்டு பயன்பெறுவோம். அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாஜிகள் நம்ம அதாவது ரொம்ப நெரிசலான இடங்களில் ரொம்ப தவிர்த்துக்கிறது நல்லது இந்த ஹஜ்ஜுடைய நேரத்தில். அது மட்டும் இல்லாமல் இப்போ ஹஜ்ரத் சொன்ன மாதிரி காப்புகள் ரொம்ப மஸ்ட்டு. காப்பு இப்போ எதுவும் ஏற்பட்டால் ஐடென்டிஃபிகேஷன், ஒரு ஹாஸ்பிட்டலில் எங்களுக்கு ஐடென்டிஃபிகேஷன் காப்பை வச்சு தான் நாங்கள் இப்போ ஹாஸ்பிட்டலில் ஐடென்டிஃபிகேஷன், பேஷண்ட் ஐடென்டிஃபிகேஷனை பண்ண முடியும். இப்போ அது இல்லைன்னா ரொம்ப சிரமமாக இருக்கும். அவங்க எந்த மக்தபில் இருக்காங்க அப்படிங்கிற தகவல் சொல்கிறதுல அன்னோன் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயங்கள் வந்துடும். அவங்க இன்கேஸ் வஃபாத் ஆகிட்டா கூட அவங்களுக்கு தெரிவிக்க முடியாத சூழ்நிலைகள் இதுக்கு முன்னாடியும் வந்திருக்கு, நிறையா நம்ம ஃபேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் நொசுக்கு கார்டு மற்றும் கை காப்புகள் ரொம்ப மஸ்ட். அது அன்னோன் பர்சன் அப்படின்னு எழுதிடுவாங்களாம். இந்த காப்பு இல்லை, கார்டு இல்லை, அந்த அந்த பார்கோடு இல்லைன்னா ஸோ அது அவங்களுக்கே ரொம்ப சங்கடமான ஒரு சூழ்நிலை ஏற்படுங்கிறாங்க. இப்போ அவங்க ஏன்னா மொழி பிரச்சனைகள் வரும். ஆஸ்பத்திரியில் அட்மிஷன் பண்ணியிருந்தா கூட எந்த மொழி எந்த நாடு அப்படிங்கிறது விளக்கமே எங்களுக்கு வராது. ஸோ அவங்கள்ட்ட நம்ம கன்வர்சேஷன் பண்ணுறதோ இல்லை வேறு எதுவுமே எல்லாமே சிரமமான முறையில் வந்துடும். அவங்கள நம்ம ஹஜ்ஜி செய்ய வைக்கிறதுக்கே ரொம்ப சிரமமாயிடும். ஏன்னா இன்ஷா அல்லாஹ் அது எல்லாரும் பின்பற்றி தான் ரொம்ப எளிதாக